بل عجبوا أن جاءهم منذر منهم فقال ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். முதலில் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் அவனிடமே நம்முடைய பாதுகாப்பையும் இறைஞ்சல்வதையும் தேடுமாறும் உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நமக்கும் இடையிலே என்ன தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் எந்த தொடர்பும் இல்லாததினால் தான் வரம்பு மீறுதல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ என்று எண்ண தோன்றுகிறார். குர்ஆனை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நடைமுறைகளை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்கிறோம். அப்படி பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் சொன்னதாக நம் மத்தியிலே கொண்டு வந்து தந்தார்களோ அந்த திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கின்ற விதத்திலே நாம் ரசூலை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? அந்த ரசூலை நேசித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த ரசூலிடம் பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறோமா? அந்த ரசூலை முன்மாதிரியாக பெற்றிருக்கிறோமா? ஏனென்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலே செனட் கூடுகிறது. அந்த செனட்டிலே ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்திலே ஒருவருடைய சிலை வைக்கப்பட வேண்டும். அந்த சிலைதான் உலகத்திலேயே இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் நீதி செலுத்தக்கூடிய அளவிலே ஒரு மிகச் சிறந்த ஒரு நீதிமானாக அவர்தான் இருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர் எதை சொன்னாரோ, எதை செய்தாரோ, எதை அங்கீகரித்தாரோ அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த மாமனிதருக்கு உச்ச நீதிமன்றத்திலே சிலை வைக்க வேண்டும் என்கிறார்கள். ஒட்டுமொத்த செனட்டும் ஒத்துக்கொண்டு சிலை வைப்பதற்கான முன்மாதிரியும் செய்யப்படுகிறார். இந்த நேரத்தில் தான் உலகத்தினுடைய அத்தனை முஸ்லிம்களும் கொந்தளிக்கிறார்கள், கொந்தளித்து எழும்புகிறார்கள். எந்த மாமனிதருக்கு நீ சிலை வைக்க விரும்புகிறாயோ அந்த மாமனிதர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மிக தெளிவாக மக்கள் மத்தியிலே எங்களிடம் உபதேசம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரை மரியமின் மகள் ஈசாவை போல் மாற்றி விடாதீர்கள் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் கொந்தளிக்க ஆரம்பித்தார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அந்த சிலை யார் வைக்க போறது? ஒட்டுமொத்தமாக அவர்களை வெறுக்கக்கூடிய, முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு சிலை வைக்க முற்பட்டார்கள். சிலை கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. சிலை வைக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஒரு மனிதனை எங்கே பிரச்சனை வரும் என்பதிலே மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். எங்கெல்லாம் மனிதன் தெய்வமாக்கப்படுகிறானோ அங்கேதான் குழப்பம் வரும். ஆகவே எடுத்தறிந்து விடுங்கள், மனிதன் வேறு, கடவுள் வேறு. ஒரு காலம் மனிதன் கடவுளாக, இறைவனாக, அல்லாஹ்வாக முடியாது
என்பதை தீர்மானமாக மக்கள் மத்தியில் எடுத்து சொன்ன அந்த மாமனிதர் மிகப்பெரிய தலைவர் இருக்கிறாரே, அந்த தலைவரின் பேரால் தான் இன்றைக்கு அவர் சொல்லாத, அவர் செய்யாத, அவர் அங்கீகரிக்காத, அவர் வெறுத்து ஒதுக்குகின்ற ஒன்றை முஸ்லிம்கள் என்று பேர் சொல்லிக் கொண்டே செய்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன் முற்றிலும் சுயம்பு என்று சொல்லி தந்தவர், அஹத் என்று சொல்லி தந்தவர், ஒருவன் என்று சொல்லி தந்தவர், யாரால் பெறப்படவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை என்று சொல்லி தந்தவர், அல்லாஹ் சொல்வதாக சொல்லி தந்தவர், அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லி தந்தவர், அவரையே அந்த இறைவனுக்கு இணையாக, துணையாக, அந்த இறைவனுக்கு உள்ள அத்தனை சிபத்துகளும், அத்தனை ஆற்றல்களும், அத்தனை பண்புகளும் அவருக்கு இருக்கிறது என்று நம்பக்கூடிய அளவிலே இன்றைக்கு நம்மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அதே மக்களே உருவாக்கப்பட்டு அதற்காக சண்டையிட்டுக் கொள்ளுகின்ற அளவிலே இன்றைக்கு நிலை மாற்றப்பட்டிருக்கிறதே. நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ரசூலை புரிந்திருக்கிறோமா? மிகப்பெரிய அதர் எதிர்ப்புகள் உலக அளவிலே வந்தவுடன் நிப்பாட்டி விடுகிறார். நாம் இங்கே பார்க்கிறோம், என்னுடைய தலைவனுக்கு சிலை வைக்கவில்லை, என்னுடைய தலைவனுடைய பெயர் போடவில்லை, என்னுடைய தலைவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று போராடுகின்ற மக்களுக்கு மத்தியிலே என் தலைவன் சிறப்பித்து கூட அவர் சொல்லாத, செய்யாத, செய்து காட்டாத ஒன்றை நாங்கள் விடமாட்டோம் என்று மார்தட்டிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு அவர்கள் கண்டித்திருக்கின்ற, அவர்களுடைய பேராலை பிறந்த நாள் மீளாது என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமக்கு என்ன நிலை? என்ன நிலை? ஒரு அமெரிக்க கிறிஸ்தவன் புரிந்து கொள்வானா? ஆஹா, இப்படியும் ஒரு சமுதாயமா, இப்படியும் ஒரு சிந்திப்பா? மனிதனை கடவுளுடைய நிலைக்கு மாற்றப்படாமலே, சிலை வைக்கப்படாமலே 240 கோடி மக்களுடைய உள்ளங்களிலே வீட்டிருக்கிறார்களே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம்? எந்த அளவுக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? நேசிக்கிறோம் என்று சொல்கிறாமே, உண்மையிலே நேசிக்கிறோமா? நேசிப்பதென்றால் என்ன? அப்பளுக்கு இல்லாமல் பின்பற்றுவதில்லையா? அவரை அப்படியே பின்தொடர்வதில்லையா? என்ன நேசம் இது? போலித்தனமாக நேசித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் முஹம்மதுடைய உம்மத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த தகுதியும் இல்லாமல், எந்த தகுதியும் இல்லாமல். அதனால் தான் பெண்களே ஜனாசா தூக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறார். நாம் இஸ்லாத்தை புரிந்து கொண்டால் இந்த நிலை வருமா என்று எனக்கு தெரியவில்லை. வரலாற்றில் நடந்திருக்கிறது. எப்போது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட போது நான் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுடைய ஜனாசாவை தூக்குவதற்கு ஆண்கள் இல்லை. அவர்களுடைய மகளும் மனைவியும் தான் ஜனாசாவை தூக்கினார். வரலாறு, வரலாறு. ஏன்? நிர்பந்தம், நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்திய அந்த சமுதாயம், அந்த மக்கள். இன்றைக்கு ஏன் இந்த நிர்பந்தம்? ஏன் இந்த நிலை? ஜனாசாவுக்கு நமக்கு உள்ள தொடர்பு தொழுகையோடு அருந்து விடுகிறது, தொழுகையோடு அருந்து விடுகிறது. சுன்னத்தான முறைப்படி தொழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே சுன்னத்தல்லாத ஒன்றை செய்து விடுவோமா? எவ்வளவு பெரிய கேடு இது! எவ்வளவு பெரிய அசிங்கம் இது! நாமே நமக்கு நாமே பின்தள்ளிக் கொள்கிறோமா? அல்லது இஸ்லாத்தை புரியவில்லையே, அதானே அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூலை தெரியவில்லையே, அதுதானே அர்த்தம். வேற எதுவாக இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் மார்த்தட்டுகிறோம், குர்ஆனை ஹதீஸை மட்டும் தான் பின்பற்றுவோம் என்று மார்த்தட்டுகிறோம்.
இன்னொரு பக்கம் இத்தனையும் நிகழ்கிறது, நம் கண் முன்னாடி நிகழ்கிறது. இதை எதிர்த்து நிற்பதற்கு தராணியற்றவர்களாக தௌஹீத்வாதிகள் என்று மாறுதட்டுகிறோம். எந்த நன்மையும் ஏவ தெரியாமல், எந்த நன்மையும் வித்திட தெரியாமல், தீமையை தடுக்க தெரியாமல் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், 6வது அத்தியாயத்திலே 106வது வசனத்திலே சொல்கிறான், முஹம்மதே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் பின்பற்றுவீராக. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை அதுதான். அவரை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இணை கற்பிப்போரை புறக்கணிப்பீராக. யாரெல்லாம் இணை கற்பிக்கிறார்களோ அவர்களை புறக்கணிப்பீராக. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இணையாக துணையாக எவன் ஒருவன் ஆக்கிக் கொள்கிறானோ அவனிடமிருந்து அவனுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டியது கடமை. மென்மேலும் செய்வார்கள் என்றால் புறக்கணித்து விட வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், 46வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், தூதர்களில் நான் புதியவன் அல்ல. நான் தூதர்கள் புதிய அல்ல கிடையாது. ஆதமுடைய காலத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது தூதுத்துவ செய்தி. ஏதோ முகமது நபி அவர்கள் தான் இஸ்லாத்தை கொண்டு வரவில்லை, இஸ்லாத்தை புதுப்பித்தார்கள், செய்தார்களே தவிர இஸ்லாத்தை கொண்டு வந்து விடவில்லை. ஆதமுடைய காலத்தில் இருந்து இஸ்லாம் வந்து கொண்டிருக்கிறார். அதை சொல்கிறான் அல்லாஹ், நான் புதியவன் அல்லன். எனக்கோ உங்களுக்கோ என்ன செய்யப்படும் என்பதை அறிய மாட்டேன். எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. மறைவான நாட்டம் ஞானம் என்னிடம் இல்லை, மறைவான அறிவு என்னிடம் இல்லை, தெரியாது. எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேற எதையும் நான் பின்பற்றவில்லை. எனக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேற எதையும் நான் பின்பற்றவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள் என்றால் அவர்கள் எதை பின்பற்ற சொன்னார்களோ அதைத்தானே நாமும் பின்பற்ற வேண்டும். நாமும் புதிதாக ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? தொடர்ந்து சொல்கிறார்கள், நான் தெளிவாக எச்சரிக்கை செய்வோனை தவிர வேறில்லை. நமக்கு அந்த டியூட்டி தான். மையத்தை தூக்கி நாங்க கொண்டு போய் ஜனாசா தொழுவ வைப்போம், வைக்க விடுங்க, போராடுறோம், விட மாட்டாங்கன்னா என்ன செய்யணும்? எச்சரிக்கை செய்யணும். அவ்வளவுதான் உங்க டியூட்டி, எச்சரிக்கை. அப்படி அல்ல, சுன்னத்தான வழிமுறை இது அல்ல. சுன்னத்தான வழிமுறை என்பது அந்த ஜனாசாக்கு முழுமையான தொழுகை என்பது சுன்னத்தான அடிப்படையில் நடக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம் என்பதை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது, எச்சரிக்கை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதையே ஒரு தடைக்கல்லாக்கி ஒரு பெண்கள் தூக்குவதற்கு அளவிலே கொண்டு சென்று விட்டோமே, அதை ஒரு கேள்வி பொருளாக மாற்றி இருக்கிறோமே. தாழ்த்தப்பட்ட மக்களிடம் நான் பார்த்தோம், தாழ்த்தப்பட்ட மகள் இப்ப மிக சமீபத்தில் கூட 5 நாளாக ஒரு பிணம் அழுகிக் கொண்டிருக்கிறது, ஒரு முதியவருடைய பிணம். ஏன் தெரியுமா? அங்கே சாதி இந்துக்கள், சாதிய மக்கள் என்று சொல்லக்கூடிய உயர் சாதி மக்களுடைய தெருக்களிலே அந்த ஜனாசா, அந்த பிணம் சென்று விடக் கூடாது. நமக்கும் அந்த நிலையா? நாமும் அப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாமா? என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூலை? என்ன தெரிந்திருக்கிறோம் அவரிடமிருந்து? எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நான் தெளிவாக எச்சரிக்கை செய்வதை தவிர வேறு இல்லை என்று கூறுவீராக. 64வது அத்தியாயத்தில் 12வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்வது, தனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு தனக்கு மட்டும்தான் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி இருந்தான் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நௌதுபில்லாஹ். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறார்? எனக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்து சொல்வதுதான் நமது தூதர் மீது உள்ளது. கட்டுப்படுங்கன்னு சொல்லலாம், கட்டுப்பட நீங்கள் மறுத்தால் எச்சரிக்கை செய்வதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே உள்ளது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உள்ளதே அதானே. அதுக்கு அடுத்த இடத்துக்கு போறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை விட மேல போயிட்டீங்களா? அநியாயமா தெரியலையா இது?
பார்ப்பவர்கள் இஸ்லாத்தில் தாண்டா சகோதரத்துவம் இருக்கிறது, மனிதநேயம் இருக்கிறது, மாண்பு இருக்கிறது, ஏற்றதாழ்வாட்ட சமுதாயம் இருக்கிறது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை என்று பிறர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் காமித்திருக்கிறோம். எங்களுக்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. ஜனாசாவை பெண்களை தூக்க வைப்போம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒருவர்கள் இப்படிப்படுகிறார்கள் என்றால் அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு அந்த பெண்கள் வருகிறார்கள். இது ஒரு பக்கம். நாங்கள் தான் சுன்னத்துல் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆம்பளைங்க அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு அப்படி விலக்கி விட்டுக்கிட்டே போறான். இது வீடியோ காட்சி. அட நீங்க தூக்க கூடாதா? சரிப்பா, அவன் தூக்கல, நீ தூக்க. என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை கேலி கூத்தாக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் கற்பித்து தந்த வழியை இல்லைங்கிறீங்களா? உங்களை என்ன செய்யணும்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறார் 47வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் சொல்கிறார், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், பாழாக்கி விடாதீர்கள். இந்த வசனம்னா இப்ப டப்பு டப்புன்னு இறங்குற மாதிரி இருக்கு. இப்ப வந்து அல்லாஹ் இறக்குறான் அப்படி மாதிரி இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு செய்கைகளும் நாங்க சுன்னத்துல் வல் ஜமாத், நாங்க தௌஹீத் ஜமாத் என்று சொல்லி மார்தட்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மார் செய்கிறோம். பாழாக்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றையும் பாழாக்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சொல்கிறான் அல்லாஹ் 24:56 சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், இதனால் அருள் செய்யப்படுவீர்கள். தொழுகையை செய்வது, ஜக்காத்தை கொடுப்பது, இந்த தூதருக்கு கட்டுப்படுவது, இதனால் அருள் செய்யப்படுவீர்கள். 9:71 நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒருவர் மற்றொருவருக்கு உற்ற நண்பர்கள். நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒருவர் உற்ற நண்பர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இங்க 2 பேருக்கு கிடமை. நம்ம என்னன்னா, பொம்பளைகளை எப்படி ரோட்ல கூட்டு வருவீங்க, பொம்பளைகளை எப்படி போராட வைக்கிறீங்க, பொம்பளைங்க ரோட்டுக்கு வரலாமா அப்படிலாம் கூப்பாடு ஓடுறமே. அல்லாஹ் சொல்றான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை எது? நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அதே போல தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். 8:46 அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், முரண்படாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் முரண்பட்டு விடாதீர்கள். அவ்வாறு செய்தால் கோழைகளாகி விடுவீர்கள், கோழைகளாகி விடுவீர்கள். இந்த சமுதாயம் கோழையா நிக்குது, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்குது. எதிரிகளை பார்த்து கையை காட்டுறோமே, எதிரிகள் அல்ல, நாம் செய்கின்ற அநியாயம், நாம் நமக்கு நாம ஏற்படுத்திக் கொண்ட பிரிவினைகள், ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் ஏளன செய்வது, ஒரு போர்டுக்காக சண்டையிட்டுக் கொள்வது, ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்காக தான் சண்டையிட்டுக் கொள்வது, ஜனாசாக்காக சண்டையிட்டுக் கொள்வது, பிரிந்து 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 முரண்பட்டு 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 அல்லாஹ் ரசூலுக்கு முரண்பட்டு முரண்பட்டு நீங்க போயிட்டீங்கன்னா கோழைகளா போயிடுங்கடா. வெட்டுவாண்டா, ஏர்வான்ல வெட்டுற மாதிரி வெட்டுவா. இன்னும் எத்தனை பேரை வெட்டுவான்னு சொல்ல முடியாது. ஏன்? கோழைகள், கோழைகள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். உங்களின் பலம், உங்களுடைய பலம் அழிந்துவிடும். சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். சகித்துக் கொள்வோருடன் அல்லாஹ் இருக்கிறான். என்னத்தை புரிஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொல்லி பாடல் பாடிக்கொண்டு தெரிந்தால் போதுமா? அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக மௌலிது ஓதினால் போதுமா? எது செய்யக்கூடாதோ, எதை இந்த சமுதாயம் தடுக்க வேண்டுமோ அதை தடுக்க தவறியதனுடைய விளைவு நாம் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்பிக்கை கொண்டோரை 8வது அத்தியாயத்தில் 20 to 22 வரையிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் செவிமடுத்துக் கொண்டே புறக்கணிக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? ஆமா ஆமா, நாங்க அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் தான் பின்பற்றுவோம் சொல்லிக்கிட்டே புறக்கணிக்கிறோம். அவர்களுக்கு அந்த அல்லாஹ்வுக்கும் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்கிறோம். நீங்கள் செவிமடுத்துக் கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள், அந்த நபியை புறக்கணிக்காதீர்கள். செவியுட்டோம் என்று கூறியதை போல் ஆகிவிடாதீர்கள். நம்ம எதையும் கேட்டிருக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி எதையும் படிச்சிருக்க மாட்டோம். 4 ஹதீஸை தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த 4 ஹதீஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சிச்சு போல, எல்லாமே தெரியுங்கிறது போல நடிக்கிறோமே, செவியுட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செவியுட்டு கூறியதை போல் ஆகிவிடாதீர்கள். உண்மையை விளங்காத செவிடர்களும் ஊமைகளும் அல்லாஹ்விடம் மிக கெட்ட உயிரினம். உண்மையை விளங்கிக் கொள்றதுக்கே முற்படுறது கிடையாது. என்னடா குர்ஆன்ல இருக்கு, என்னடா ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள மறுக்கின்ற ஒரு உயிரினமாக இருக்கிறவே அல்லாஹ் சொல்றான், கேடு கெட்ட உயிரினங்கிறான், ஒண்ணுமில்லாத அற்பம்ங்கிறான் அல்லாஹ். 5வது அத்தியாயத்தில் 92வது வசனம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். கட்டுப்படுறது மாத்திரம் இல்லை, எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்து சொல்வதே நம் தூதரின் கடமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தூதருக்கே அதான் தெளிவாக எடுத்து சொல்லணும், அதான் நம் மீது உள்ள கடமை. நாம் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எத்தனை அடிகள் நம் மீது விழுந்தாலும் சொல்லணும். ஆனா அதுக்கு பதிலாக வம்பு வளர்க்க கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது. 4வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், இத்தூதருக்கு முஹம்மதுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவது இருக்கிறதே, அது யாருக்கு கட்டுப்படுவது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இது ஏதோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லல. இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா ஹஸனா இது எதுல இல்ல, தொடர்ல 2 பாக்கி 3 விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதுக்கு இது குர்ஆனுடைய ஆயா, குர்ஆனுடைய வசனம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹ் சொல்கிறான், யாரேனும் புறக்கணித்தால் உம்மை அவர்களின் காப்பாளராக நாம் ஆக்கவில்லை. அப்படி யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா கவலையே படாதீங்க, அவங்களுக்கு பாதுகாவலர் அவங்களை ஆக்கலங்கிறான் அல்லாஹ். சொல்லிவிட்டு சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில் 69வது வசனத்திலே, அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் மற்றும் நல்லோருடன் அவர்களே மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள். மறுமையில நம்ம அந்தஸ்து வேணுங்கிறமே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டாதான் சுஹதாக்களுடைய அந்தஸ்துல, நபிமார்களுடைய அந்தஸ்துல அவங்க இருக்கிறாங்களே அந்த இடத்துல இருக்க முடியும். சும்மா வாயால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும், உயர்ந்த தரஜா வேணும் அப்படின்னு வாயால கேட்டுட்டா மட்டும் கிடைச்சிருமான்னா கிடைக்காது. அது கிடைக்கணும்னா முழுமையாக கட்டுப்படுதல் வேண்டும், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். 4வது அத்தியாயத்தில் 59வது வசனம், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இருந்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வின் இறுதி நாளையும் நீங்க நம்புனீங்கன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இத்தூதருக்கும் உங்களில் அதிகாரமுடையோருக்கும் கட்டுப்படுங்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டால் அதை அல்லாஹ்விடம் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். பிரச்சனை வந்தா யார்கிட்ட போய் தீர்த்துக்கணும்? அல்லாஹ்ட்ட பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லி இருக்காங்க அங்க பார்க்கணும். நம்ம இப்ப எங்க பார்க்கிறோம்? எங்க தலைவர் என்ன சொன்னார், எங்க உலமா என்ன சொன்னார், எங்க இமாம் என்ன சொன்னார்? ஆயிடுச்சு. சலஃபி இமாம் இப்படி சொல்லுகிறார், இந்த இமாம் இப்படி சொல்லுகிறார், கூறுபட்டு இருக்கோம். அதே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய கூட்டம்.
எந்த இமாம் சொல்றது உண்மை ஆக்கிட்டோம். சாதாரண பாமரத்தனமான மக்கள் யோசனை படிக்க நிக்கிறான். எதனா பின்பற்ற இவ்வளவு நாளா இது சரிகான அந்தஸ்துங்களே, அந்தஸ்துக்குரிய ஹதீஸ் இன்னைக்கு இல்லைங்கிறாங்களே, குழம்புறாங்க. நேற்று வரையில் ஒன்றை சரி கண்டவே இன்றைக்கு சரியில்லை என்கிறார்கள். அந்த அறிவு நம்ம கிட்ட இல்லையே, குழம்புறாங்க. குழம்பாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் நீங்கள் குழம்பாதீங்க. இன்றைக்கு எந்த ஹதீஸும் அரபுல தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது. தேடுங்க உண்மையா பொய்யான்னு தேடுங்க. நீங்க போங்க, எந்த இமாம் சொன்னாலும் சரி, எந்த ஷேக் சொன்னாலும் சரி, எந்த சலபி சொன்னாலும் சரி, எந்த ஜமாத் தலைவர் சொன்னாலும் சரி, தேடுங்க உண்மை எங்க இருக்கிறது என்று தேடுங்க. குர்ஆனின் ஹதீஸையும் தேடுங்க. தேடணும்னா உண்மை எங்கன்னு நமக்கே தெரியும். 3:31 நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வை நீங்கள் விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் விரும்பணுமா? என்ன பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோடு என்று கூறுவீராக. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம பெற்றிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நம்மளுடைய வழிகாட்டியாக பெற்றிருக்கிறோம். யாரை பின்பற்ற அல்லாஹ் சொல்றான்? தகுதியற்ற நாய்களையும் பேய்களையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே. எவனெல்லாமோ நமக்கு தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இந்த உலகத்துக்கு மறுமைக்கு ஒரே தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை மட்டும் பின்பற்றுவதுதான், அவர்கள்தான் சகலத்துக்கும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் 3வது அத்தியாயத்தில் 53வது வசனம், எங்கள் இறைவா நீ அருளியதை நம்பினோ, இத்தூதரை பின்பற்றினோ, எங்களை இதற்கு சாட்சிகளாக பதிவு செய்து கொள். இந்த தூதரை நாங்கள் பின்பற்றினோம் என்பதற்கு சாட்சிகளாக எங்களுக்கு பதிவு செய்து கொள். 4வது அத்தியாயத்தில் 115வது வசனம், நேர்வழி தனக்கு தெளிவான பின் இத்தூதர் முஹம்மதுக்கு மாறு செய்து நம்பிக்கை கொண்டோரின் வழி அல்லாத வேற வழியை பின்பற்றுவோரை அவர் செல்லும் வழியில் விட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் வழியை பின்பற்றாமல் நீ வேறு வழியை நீ பின்பற்றினால் எனக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய ஆற்றலுக்கு, என்னுடைய செயல்திறனுக்கு என்னுடைய பகுத்தறிவு சொல்லுகிறது, அப்படி சொல்லுகிற பகுத்தறிவு இப்படித்தான் சொல்லுகிறது என்றெல்லாம் நீ பின்பற்றினால் அப்படியே விட்டுடுவோம். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். மறுப்போரை வழியை பின்பற்றுவோரை அவர் செல்லும் வழியிலே விட்டு விடுவோம், நரகத்தில் அவரை கருகச் செய்வோம். தங்குமிடங்களில் அதுதான் மிக கெட்டது. தங்குமிடங்களில் அதுதான் மிக கெட்டது. 757 எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை, இந்த நபி முஹம்மதை அவர்கள் பின்பற்றுகின்றனர். தங்களிடம் உள்ள தௌராத்தையும் இஞ்சிலையும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றனர். இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுகிறார், தீமையை விட்டும் தடுக்கிறார், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார், தூய்மை அற்றவற்றை அவர்களுக்கு தடை செய்கிறார். அவர்களுடைய சுமையையும் அவர்கள் மீது பிணைக்கப்பட்ட அடிமை விலங்குகளையும் அவர் அற்புதப்படுத்துகிறார். இவரை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவியும் செய்து இவருடன் அருளப்பட்ட ஒளியையும் பின்பற்றுவோரே வெற்றி பெற்றவர்கள். இவரை பின்பற்றுவதுதான் வெற்றி. அவருக்கு அருளப்பட்ட ஒளி திருமறை குர்ஆனை பின்பற்றுவதுதான் வெற்றி. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். அப்படி வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் உங்களை மென்மையாக்கி அல்வானாக.